அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே சமூகத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம். உம்முடைய மக்களாக ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளாகவும் சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீர் ஆகாரத்தை தாரும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆகாரத்தை தாரும். எங்களுடைய என்ன தேவைகள் என்பது ஒருவருக்கு தான் தெரியும் ஆண்டவரே. கர்த்தாவே, வேறு யாருக்கும் தெரியாது ஆண்டவரே. எங்களுடைய வெளிப்படையான தேவைகள் இருந்தாலும் எங்களுடைய மனதின் தேவைகள், உணர்வுபூர்வமான தேவைகள், உள்ளான ஆழ்ந்த இயக்கங்கள் எல்லாம் ஒருவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு எது சிறந்தது என்பது ஒருக்கு தான் தெரியும் ஆண்டவரே, வேறு யாருக்கும் தெரியாது. ஆகினால இன்றைக்கு நாங்கள் மனம் திறந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதையெல்லாம் நீர் எங்களுக்கு தர விரும்புகிறீரோ அதைகளே நாங்கள் தாழ்மையோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உம் நாமம் ஒன்று மாத்திரம் மையப்படுவதாக. உம் நாமம் ஒன்று மாத்திரம் மையப்படுவதாக. ஆவியானவர் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு விசை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையாக இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த தேவனுக்கு நம்முடைய பிரதிபலிப்பு என்னவா இருக்க போகிறது? கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலிருந்து ஒரு வார்த்தை, உத்தமமாய் பின்பற்றுதல். ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவரை பின்பற்றணும், உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்ற வார்த்தை ஆழமாய் கிரியை செய்து கொண்டே இருந்தது. நான் அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். சில காரியங்களை நானும் என்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த முயற்சி செய்தேன். கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதும் அதன் பாக்கியங்களும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதும் அதன் பாக்கியங்களும். எத்தனை பேர் ஆண்டவரத்தில் உன் மனம் திறந்து சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற விஷயத்திலே உம்மை உத்தமமாய் நான் பின்பற்ற வேண்டும். உத்தமமான பின்பற்றுதல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உத்தமமான பின்பற்றுதல். கொஞ்சம் அப்படியே உலுக்கி சொல்லுங்க, உத்தமமான பின்பற்றுதல். ஹல்லேலூயா. உத்தமமான பின்பற்றுதல். இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். இந்த உத்தமமாய் என்ற வார்த்தைக்கு அந்த எபிரேய அகராதி என்ன அர்த்தம் தருகிறது என்றால், நிறைவான பின்பற்றுதல். உத்தமமாய் என்ற வார்த்தைக்கு நிறைவானது, பூரணமானது, அதில் எந்த ஒரு வெற்றிடமும் இல்லை, எந்த ஒரு காலியிடமும் இல்லை, முழுமனதாக முழுவதுமாக நிரம்பி இருக்கிற பின்பற்றுதல், உத்தமமான பின்பற்றுதல். இந்த நிரம்புதல் என்ற வார்த்தை, இந்த உத்தமம் என்ற வார்த்தை நாம் ஆதியாகமம் 1:21 நாம் வருகிறதை பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் அந்த மச்சங்களை பார்த்து, தண்ணீரில் இருக்கிறதான அந்த மீன் வகைகளை பார்த்து, அந்த மச்சங்களை பார்த்து, நீங்கள் இதை முழுவதுமாக பழுகி பெருகி நிரப்புங்கள். நிரப்புங்கள் என்ற வார்த்தைக்கு தான் முதல் விசையாக உத்தமம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முழுவதுமாக. அங்கே குறைவாக இருக்கிறதல்ல, சிறிதளவு இருக்கிறதல்ல, அது அதிகமான அளவு, அப்படி உயரமான அளவு, நிரம்பிக்கொண்டே இருக்கிற அளவு. அங்கே பாதி அளவிலிருந்து முக்காலிருந்து ஃபுல்லாக நிரம்பி வழிகிற அளவுக்காக வளர வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பின்பற்றுதல் என்ற வார்த்தைக்கு அது எபிரேய அதில் அகார் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. பின்பற்றுதல், அகார் என்ற அந்த 3 எழுத்துக்கள், நீங்கள் நம்ம எபிரேய மாணவர்களுக்கு நன்றாக அந்த எழுத்துக்கள் என்னென்று தெரியும். அதனுடைய விளக்கம் கொஞ்சம் தயங்குவது, அவசரப்படாது இருப்பது. பின்பற்றுதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பின்பற்றுதல், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்போது முன்பாக செல்லுகிறவருக்கு முந்தி அடித்து கொண்டு போகக்கூடாது. நான் அவர் போகிற வரைக்கும் காத்திருக்கணும். அவர் பின்னாடியே வரணும், அவரோடு கூட தான் இருக்கணும், ஆனால் அவருக்கு முன்னாடி போகக்கூடாது, அவர் பின்பாக வரணும். அதுக்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், பகலின் உஷ்ணத்திலே வேலை செய்கிறதை விட அந்த குளிர்ந்த காற்று வீசுகிற நேரம் வரைக்கும் காத்திருந்து அதற்கு பிற்பாடு செய்வது. அப்போது என்ன அர்த்தம்னா, பகலின் உஷ்ணம்லாம் கழிந்து விட்ட பிற்பாடு இந்த குளிர்ந்த காற்று வருது பாருங்க, அந்த குளிர்ந்த காற்று வரும் பொழுது அந்த நேரத்திலே செயல்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அது அப்போது இதை எதை குறிக்கிறது என்றால், நமக்கு முன்பதாக முன்னேறுகிறவர் ஒருவர் இருக்க வேண்டும். உத்தமமாய் பின்பற்றுதல் என்றால்
நமக்கு முன்பதாக முன்னேறுகிறவர் ஒருவர் இருக்க வேண்டும். நமக்கு முன்பதாக யாரை வைத்திருக்கிறோம்? நமக்கு முன்பதாக யாரை வைத்திருக்கிறோம்? அவரை முன்பாக போக வைத்துவிட்டு நாம் அவரை பின்பற்றி வருதல். அதுதான் நம்முடைய தமிழ் வார்த்தையும் சொல்கிறது, உத்தமமாய் பின்பற்றி. தூரத்தில் இல்லை, பேதுருவை போல தூரத்தில் இல்லை, பற்றி கொண்டே வரணும். ஆனால் பின்னாக வரணும், முன்னாக அல்ல, பற்றி கொண்டே வரணும், அவருக்கு பின்னாக. சரி, இப்போ இதில் எதை குறிக்கிறது என்றால், அந்த அதை பின்பற்றுதலே ஒரு பயம், அன்பு கலந்த ஒரு பயம் இருக்கிறது, பயபக்தி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எத்தனை பேர் ஒரு பயபக்தியோடு வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறதான வேலையில் நம்ம வேற என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நான் சொல்கிறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. சபைக்கு வர்றது, சபையில் வந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பயபக்திக்குரிய காரியமா? கர்த்தரை அலட்சியப்படுத்துகிற காரியம். உண்மையாகவே மனசில் ஆண்டவர் மீது ஒரு பயபக்தி இருக்குமானால் மொபைலெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு, இல்லை ரொம்ப அவசியம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பாக்கெட்டில், நம்ம அவ்வளோ பெரிய நம்ம முக்கியமானவர்கள்லாம் கிடையாது, வீட்டிலே வச்சுட்டு ஒரு பயபக்தியோடு கூட ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு பயபக்தி. ஆண்டவரை தங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறவர்கள் எப்பொழுதுமே மனசில் ஒரு பயம் இருக்கும். என்னன்னா, எனக்கு முன்பாக போகிறவர் மிகவும் மகா பரிசுத்தம் உள்ளவர், பயங்கரமானவர், மதிப்பிற்கு உரியவர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர். நான் அவரை பின்பற்றி போகிறேன். அவரிடத்துல நான் ஒரு பயங்கலந்த அன்பு, தோள்மல்ல போடுற கை போடுற அந்த அனுபவம் அல்ல, ஒரு பயங்கலந்த அன்பு. அதுதான் பின்பற்றுதல். இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். உண்மையாகவே வாலிப தம்பி தங்கச்சிங்க ஆண்டவரை நேசிப்பீங்களான்னா சபைக்கு மொபைலை கொண்டு வர மாட்டீங்க. பெரியவங்களாம் இருக்காங்கப்பா, பெரிய பெரிய உயர் பதவிகள் வேலை செய்கிறவங்களாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்களே மொபைல் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க. படிக்கிற நமக்கு எதுக்கு மொபைல் ஃபோனு சர்ச்சில்? உண்மையாகவே ஆண்டவர் மேலே பயம் இருந்தால் நம்ம இதை செய்ய மாட்டோம். இந்த பயம் இருக்குமானால் நமக்கு ஞானம் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறாததுக்கு காரணம், நம்ம எல்லாரும் உதவாக்கறன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம் சபையில் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு விசேஷ ஞானத்தால் தருவார். ஏனென்றால் ஞானம் என்பது ஏதோ புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதல்ல. ஞானம் முதலாவது பரலத்திலிருந்து உண்டாகி மேலிருந்து வருகிற. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆண்டவரே, நான் உங்களை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், உமக்கு ஒரு பயத்தோடு நான் நடந்து கொள்வேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விசேஷமானவர்களாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். சரி, நாம் எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்தே நமக்கு முன்பதாக யார் போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் எந்த திசையில போய் கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்து நமக்கு முன்பதாக யார் போய் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு, நம்ம பின்மாற்றத்தில் போய் கொண்டிருப்போமானால் நமக்கு முன்பதாக யார் இருக்கிறார்கள்? சாத்தான் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். ஆனால் நாம் முன்னேறி சென்று கொண்டிருப்போமானால் நமக்கு முன்பதாக இருக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்ராவும் புஸ்தகம் 14 அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தர் சொல்றார், முன்னேறி செல்லுங்கள், பெரிய தடை இருக்கிறது, சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, இங்கே ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க முன்னேறி செல்லுங்கள். ஆனா இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். பிசாசினுடைய எண்ணம் அவன் முன்பாக போவானால் நம்ம பின்னடைவு தான் அடைந்து கொண்டிருப்போம் ஒழிய நாம் முன்னேற முடியாது. என்ன ஆகும்? 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதை மனதிலே கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நாம் எந்த திசையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்தே நமக்கு முன்பதாக யார் போய் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்ற சொல்லி பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து மன்னிக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இல்லை, வேற யாரோ இருக்கிறாங்க. அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் பின்னடைவுக்கு நேராக போய் கொண்டிருப்பேன், நான் தயவு செய்து ஆண்டவரே எனக்கு முன்பதாக நீங்க வாங்க. ஆண்டவரே, நாம் உண்மை பின்பற்றி வர வேண்டும், உத்தமமாய் நான் உண்மை பின்பற்றி வர வேண்டும். ஆண்டவரே, கர்த்தரை தங்களுக்கு முன்பதாக வைத்து போகிறவர்கள் தங்களுடைய பாதையிலே ஒரு நாளும் போராட்டத்தை எதிர்கொண்டாலும், போராட்டம் வருகிறதா இருந்தாலும் அவர்கள் போராட மாட்டார்கள். கர்த்தரை தங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறவர்கள், கர்த்தர் தங்களுக்கு முன்பதாக போய் கொண்டிருக்கிறதான வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் நிறைந்ததாய் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராடவே மாட்டார்கள். சரீர பிரகாரமாக
வெளிப்புறமாக என்னதான் போராட்டங்களை சந்தித்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே மனதிலே எந்த ஒரு போராட்டமும் இருக்காது. ஆவியிலே பார்க்கும்போது எந்த ஒரு போராட்டமும் இருக்காது. யோசித்து பாருங்க, நமக்கு முன்பதாய் போகிறவர் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை அவர்தான் முதலாவதாக சந்திக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பதாக போய் கொண்டிருப்பார். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறதில்லை, நாம் சந்திக்கின்றோம். அந்த பிரச்சனைகள் சந்திக்கிற இரண்டாவது நபராக தான் நாம் இருப்போமே ஒழிய முதலாவது நபராக யார் இருப்பார் என்றால் சொல்லுங்களேன், யார் இருப்பார்? கர்த்தர் தான் முதலாவது நபராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, தூரத்தில் பார்க்கும்போது கோலியாத்தை எதிர்கொள்கிறார் தாவீது, உயிருள்ள கோலியாத்தை. ஆனால் கிட்ட போய் எதிர்கொண்ட போது சொல்லுங்க, கிட்ட போனவனே அந்த உயிருள்ள கோலியாத்தை எப்படி இருந்தார்? செத்த பணமா இருந்தார். அதுக்கு முன்பதாக யாரோ ஒருவர் சந்திருக்கிறார். அவர் யாரும் இல்லை, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு முன்பதாய் சென்று கொண்டிருந்தபடினாலே தூரத்திலே உயிரோடு இருந்த அந்த சத்துரு இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரை சந்தித்து அவன் செத்து போனான். இப்போது தாவீது அந்த கோலியாத்தை சந்திக்கிறார். உயிருடன் இருக்கிற கோலியாத்தை அல்ல, செத்து போன கோலியாத்தை. நாம் இன்றைக்கு ஒன்றை மனது கொள்ள வேண்டும். நமக்கு முன்பதாக கர்த்தர் போய் கொண்டிருப்பார். ஆனால் தூரத்தில் இருக்கிற சத்ரு என்னதான் சவால் விட்டாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் எப்போது நம்ம பயப்படுவோம் என்றால், நமக்கு முன்பதாக கர்த்தர் இல்லை என்கிறதாக இருக்குமானால் போராட்டங்களை கோலியாத்தை யார் சந்திக்க வேணும்? நான் தான் சந்திக்க வேணும். ஆனால் எனக்கு முன்பதாக என் ஆண்டவர் போவாரானால் அவர் போகும்போது அந்த போராட்டங்களை அவர் சந்திக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இன்று முதற்கொண்டு என்னுடைய போராட்டங்களை நான் சந்திக்க போவதில்லை, எனக்கு முன்பதாக நீர் போகிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர், அதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறீர், நீங்க எனக்கு முன்பதாக போக ஆண்டவரே, நான் போவதில்லை ஆண்டவரே. எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு முன்பதாக நீங்க போங்க? ஒரு நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்தை யோசித்து பாருங்க. தடகள போட்டி, ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பார்க்கும்போது அல்லது 1500 அல்லது 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பார்க்கும்போது தடகள வீரர்கள் போவாங்க பாருங்க. முன்னாடி போறவர் தான் அதிக எதிர்ப்பை சந்திக்கிறார். காற்று எதிர்க்கிறது. ஆனால் பின்னாடி வரவருக்கு அந்த எதிர்காற்று அவரை சேதப்படுத்துவது கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கறது கிடையாது. நம்ம அந்த தடகள போட்டியினுடைய வரலாற்றை அதிகமாக பார்ப்போம்னா, யார் பின்னாடி வராங்களோ அந்த லீடருக்கு பின்னாடி வரவங்க தான் கடைசியில் அந்த லீடரே முந்திட்டு போயிடுவாங்க. அது நிறைய நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ நமக்கு முன்பதாக போகிறவர் அநேக தடைகளை அவர் எதிர்கொள்ளுகிறார். அவருக்கு பின்பதாக வருகிறவர் அநேக தடைகளை எதிர்கொள்வதில்லை. அவர் பின்னாடி வர்றாரு பாருங்க, கூலிங் கிளாஸ் போட்டு எவ்வளோ கூலாக வந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. ஏன்னா முன்னாடி போகிறவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாரு. ஏன்னா அவர் தான் நிறைய போராட்டத்தை சந்திக்கிறார். எதிர்காற்று பின்னாடி வரவருக்கு அந்த எதிர்காற்று இருக்காது. நீங்கள் பைக்கில் ஓட்டிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு சூரியன் அதிகமாக போடும், பின்னாடி உட்காந்துருக்கணும் பார்த்து வேறு தலை மாத்திரம் தான் அவன் பாதுகாக்கணும். மழை பெஞ்சா கூட பின்னாடி இருக்கவங்களுக்கு சரி. இது ஓட்ட பந்தயம் வச்சுங்களேங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி போகிற ஆண்டவர் பின்னாடியே வாப்பா, நான் உனக்கு பாதுகாப்பு தரேன். அந்த எல்லை கோடு, அந்த ஃபினிஷ் லைன் வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ தாண்டி போ. ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை துவக்குகிறவன் அவர் தான், நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறவர் நமக்கு கூடவே வருகிறவன் அவர் தான். நம்ம உண்மையாகவே புத்திசாலியாக இருப்போம். ஆனால் ஆண்டவரே எனக்கு முன்பதாக நீங்கள் போங்க ஆண்டவரே, உங்கள் ஆதரவுலே பின்னாடியே வந்துடுற ஆண்டவரே, ஒரு நாள் முந்தி அடிச்சுட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே. நீங்கள் ஒரு அடி எடுத்து வைப்பீரானால் நான் வெறும் 3 அடி தான் எடுத்து வைப்பேன் ஆண்டவரே. நான் ஒருபோதும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு அடி முன்னாடி எடுத்து வைப்பீங்களா, நான் 3 அடி எடுத்து வைப்பேன் ஆண்டவரே. ஒரு 4 அடி பின்னாடியே இருப்பேன் ஆண்டவரே. நான் ஒரு நாளும் உண்மை முந்தி எடுத்துக்கொண்டு போகவே மாட்டேன். இதுதான் மிக மிக முக்கியமானது. அருமையான சகோதரியே, இதை நாம் பார்க்கின்றோம். எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்களிலே அநேகர் கர்த்தரை பின்பற்றாதபடினாலே அந்த வனாந்திரத்திலே செத்து போனார்கள். எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த வனாந்திரத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் பாவிகள் கிடையாது, எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் வந்துடுறாங்க, வனாந்திரத்திலே மறித்து போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த வனாந்திரத்தை தாண்டி வெற்றியுள்ள வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு
அனுபவத்தை பெற வேண்டுமானால், நம்ம வனாந்திர வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமானால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான வெற்றிகளை, ஜெயங்களை நாம் எடுக்க வேண்டுமானால், நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்து அவரை உத்தமமாய் பின்பற்றி வர வேண்டும். அவர் எங்கே போகிறாரோ அவர் வழியாக தான் போகணும். மேகம் எந்த வழியாய் போகிறதோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகணும். போவோமானால் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் வனாந்திரத்தில் அனுபவத்தை நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகலில் பயங்கரமான உஷ்ணம், இரவில் பயங்கரமான குளிர். எந்த ஒரு நபராலும் தன்னந்தனியாக பகலின் வெயிலையோ இரவின் அந்த குளிரையோ தாங்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்திருக்கார் பாருங்கள். இரவிலே அக்கினி ஸ்தம்பம், அந்த வெளியில் இருக்க குளிர் அதற்கு எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் வைத்திருந்தார். யார் யாரெல்லாம் அந்த அக்கினி ஸ்தம்ப பக்கத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, அவங்களுக்குள்ளே ஒரு உஷ்ணம், அந்த வெளியில் இருக்கிறதான குளிர் எலும்பையும் ஊடுருவி பாயத்தக்கதான குளிராக இருக்கிறதாம். அந்த எலும்பை கூட உள்ள தொலைச்சிட்டு போயிடுற அளவுக்கு குளிர் உடைய அந்த வேகம் இருக்கிறது. அப்போ அந்த பக்கத்திலே ஆண்டவர் பின்னாடியே, முன்னாடி அல்ல, மேகஸ்தம்பத்துக்கு முன்பதாக அல்ல, மேகஸ்தம்பம் பகலிலே மேகஸ்தம்பம் என்று சொல்லும்போது வெயிலின் உஷ்ணம், அந்த மேகம் அப்படியே அவர்களுக்கு ஒரு ஏர் கண்டிஷன். நம்ம இப்போ எப்படி நம்முடைய ஒரு ஏர் கண்டிஷன் நமக்கு இந்த இடம் இருக்கிறதோ அதே போல ஒரு குளிர்ந்த தன்மையை உருவாக்கி தந்தது. அப்போது என்னவென்றால், கருத்து என்னவென்றால், ஆண்டவரை முன்பதாக நாம் வைக்க வேண்டும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமே, கர்த்தர் என் முன்னே, நான் அவர் பின்னே. கர்த்தர் என் முன்னே, நான் அவர் பின்னே. ஒரு நாளும், அருமையான சகோதரியே, தம்பி தங்கச்சிங்களா, நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் போய் கொண்டிருக்கும் போது அவர் முந்தி அடிச்சுட்டு போகவே கூடாது. ஆண்டவர் மீறி ஆண்டவர் பின்னாடியே போகணும். ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். ஆண்டவரே, நான் வானம் பார்த்த பூமி. ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீர் போக நான் உண்மை பின்பற்றி கொண்டே வருவேன். ஆண்டவரே, இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரி, இந்த உத்தமமாய் பின்பற்றின இந்த காரியம் என்று வரும்பொழுது நம்முடைய மனதிற்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நபர் இருப்பாரானால், உத்தமமாய் தேவனை உத்தமமாய் பின்பற்றினவர் என்று சொன்னால் யார் நமக்கு ஞாபகம் வரும் சொல்லுங்களேன்? காலேப். உத்தமமாய் பின்பற்றினார். கிட்டத்தட்ட ஒரு 6 வசனங்களிலே உத்தமமாய் பின்பற்றின காலேப், தேவனை உத்தமமாய் பின்பற்றின காலேப் என்று சொல்லி 6 விசை வருகிறதை பார்க்கிறோம். இந்த காலேப் என்ற ஒரு பெயரிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது மிக சுவாரஸ்யமான ஒரு காரியம். காலேப் என்றால் அவருடைய பெயருடைய அர்த்தம் நாய். சொல்லுங்களேன், காலேபினுடைய பெயருடைய அர்த்தம் நாய். எங்கள் அப்பா சிண்டிகேட் பேங்க்கில் வேலை செஞ்சிருந்தார். அவருடைய ஹெட் ஆஃபீஸ் மணிப்பால், கர்நாடகாவில் ஒரு நாள் கூட்டும் போனார். அங்கே பெரிய ஒரு கிளாஸ் டோர் இருந்துச்சு. சின்ன பையனாக இருக்கும்போது அந்த கிளாஸ் டோரில் ஒரு நாய் அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பாவை பார்த்து கேட்டேன், ஏன்பா இந்த படத்தை போட்டு இங்கே வச்சுருக்கிறீங்க? இதுதான்டா எங்களுடைய சிண்டிகேட் பேங்க்குடைய லோகோ, எம்ப்ளமே இதுதான். அது ஏன்பா நாய் வச்சுருக்கீங்க? யாராவது பூ மாதிரி எதாவது போட்டிருக்கலாம். இல்லை, நாய் மாதிரி நாங்கள் உண்மையாக உழைப்போம். யாரெல்லாம் எங்ககிட்ட அக்கௌண்ட் வைக்கிறாங்களோ அவங்களாம் நாங்கள் உண்மையாக இருப்போம். நான் அது மனசில் அப்போ வச்சு அதை நினச்ச உடனே எனக்கு காலேப் ஞாபகம் வந்துருச்சு. உத்தமமாய் பின்பற்றினாரு. அப்போ என்னன்னா, உத்தமமாக விசுவாசம் உள்ளவரா, உண்மையுள்ளவராக இருக்கிற ஒரு குணம் இந்த காலேபுக்குள்ளாக இருந்திருக்கும். சரி, அது நம்ம சப்ஜெக்டில் இல்லைனாலும் அந்த உத்தமமாய் பின்பற்றின காலேப், உத்தமமாய் பின்பற்றின காலேப். ஏனென்றால் ஒரு பெயரில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 குறிப்புகளை அடியேன் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனை உத்தமமாய் பின்பற்றி போவதென்றால் என்ன, எப்படி பின்பற்றி போவது, ஆண்டவரை உண்மையாக உத்தமமாய் பின்பற்றுவது எப்படி பின்பற்றலாம். காலேபினுடைய 3 வாழ்க்கையில் என்று 3 குறிப்புகளை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் உண்மையாக அவர் உத்தமமாக பின்பற்றி போகிறது எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் குறிப்பு, கீழ்ப்படிந்து உத்தமமாய் பின்பற்றினான், சுதந்தரித்தான். குறித்து கொள்ளுங்க, கீழ்ப்படிதல், கீழ்ப்படிந்து உத்தமமாய் பின்பற்றினான். 2வது, விசுவாசித்து உத்தமமாய் பின்பற்றினான், மகிமையை கண்டான். 3வது, காத்திருந்து உத்தமமாய் பின்பற்றினான், வல்லமையை பெற்றான். இந்த 3 குறிப்பு, கீழ்ப்படிதல், 2வது விசுவாசம், 3வது வாலிப் தம்பிமார்கள்லாம் சொல்லுங்களேன். முதலாவது என்னது? எல்லாம் சொல்லுங்கள். வாலிப் தங்கச்சிங்களாம் சொல்லுங்கள். கீழ்ப்படிதல். வாலிப தம்பி வாலிபத்தினோட நிறைய பேர் என்னோட வயசில் பெரியவங்களாம் சொல்கிறீங்க. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லுது. கீழ்ப்படிதல், விசுவாசம்,
காத்திருத்தல். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருப்போமானால் உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றி செல்ல முடியும். உத்தமமாய் பின்பற்றி செல்ல முடியும். உத்தமமாய் என்று சொல்லும்போது நிறைவாக, குறைவாக அல்ல, பாதி மனதாக அல்ல, அரை மனதாக அல்ல, முக்கவாசி இல்லை, நிறை மனதாக, நிறைவுடன் ஆண்டவரை பின்பற்றி செல்ல முடியும். அதுதான் மிக முக்கியமானது. முதல் குறிப்பு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மிக முக்கியமானது. எடுத்து வாசிப்போம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகும் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வசனத்தில் இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் உத்தமமாக பின்பற்ற முடியும். அந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை, இந்த அவன் போய் வந்த என்ற வார்த்தை 3 வார்த்தைகளிலே என்னால் பார்க்க முடிந்தது. அவன் போய் வந்த தேசம். இந்த நீங்கள் போய் வந்த என்று சொல்லும் பொழுது மோசே காலேபை பார்த்து சொல்லுகிறார். காலேபோடு கூட சேர்த்து 11 பேரையும், காலேபோடு சேர்த்து 12 பேரை வேவு பார்க்கும்படியாக கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். நீங்கள் போய் விசாரித்து வந்து விசாரியுங்கள். இதை என்னாகமம் 13வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். நாம் திறந்து பார்க்க வேண்டாம், உங்களுக்கு சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்போது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்து விட்டார்கள். இப்போது வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க 12 வேவுக்காரர், அதாவது 12 கோத்திரத்தில் இருக்கிறதான தலைவர்களை தெரிந்து கொண்டு கானான் தேசத்துக்கு நீங்கள் போய் வேவு பார்த்து வாருங்கள், அதை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன உடனே மோசே 12 கோத்திரங்கள் இருக்கிற ஒவ்வொரு தலைவரையும் அழைப்பித்து அவர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போய் அந்த தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, அல்லது அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ, அந்த பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்கள் கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்று நிலம் என்றும், நிலம் எப்படிப்பட்டதோ அது வளர்ப்பமானதோ இலப்பமானது என்ற இந்த வசனங்களை எல்லாம் என்னாகும் 13ஆம் அதிகாரம் 17லிருந்து 20 வசனங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இதெல்லாம் சொல்லி அனுப்புகின்றார். அப்போது உடனடியாக காலேப் கீழ்ப்படிந்தார். யார் உண்மையாகவே உத்தமமாய் பின்பற்றுவார்கள் என்றால், தேவன் தெரிந்து கொண்ட ஆவிக்குரிய தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள் தான். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆவிக்குரிய தலைவர்கள், கர்த்தர் நியமித்த ஆவிக்குரிய தலைவர்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க கர்த்தர் சொன்னா செய்வோம் பிரதர் சிஸ்டர். கர்த்தர் சொன்னா மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் யாரை வச்சு சொல்லுவாரு? அவருடைய ஊழியக்காரர்களை வச்சு தான் சொல்லுவாரு. மற்ற யார் சொல்றதை கேட்காதீங்க. இப்படிப்பட்டவங்க உண்மையாகவே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற முடியாது. உத்தமமாக கர்த்தர் பின்பற்ற முடியாது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மை ஆலயத்துக்கு அழைத்து வருகிறார். எதற்காக? தம்முடைய வார்த்தை தரும்படியா. எப்படி தருகின்றார்? தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தருகின்றார். அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ராத்திரி பகல் பார்க்காம விழுந்து கிடந்து, ஆண்டவரே ஒரு வார்த்தையை தாங்க, மக்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே ஐயா சொல்லி காத்திருந்து வாங்கிட்டு வராங்களே, அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒரு ஆலோசனை சொல்றேன். எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய ஆவிக்குரிய தாய் எனக்கு ஒரு ஆலோசனை தராங்கன்னா அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாக நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக மனதில் இருக்கிறதான ஒரு எண்ணம் என்னவென்றால், இந்த ஊழியக்காரர் அப்படி பண்றாரு, அந்த ஊழியக்காரர் அப்படி சரியில்லை, ஆகினாலே எல்லா ஊழியக்காரங்க நமக்கு அது தேவையில்லாத விஷயம். அவங்க எனக்கு ஊழியம் செய்யல, உங்களுக்கு ஊழியம் செய்யல, அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் சரி இருக்கிறார்களோ சரியில்லையோ நிதானிக்கிறவர் கர்த்தர் தான். அது ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார். ஆனால் என்னுடைய பொறுப்பு என்ன? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய தலைமைத்துவத்திற்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தர் யோசிச்சு பாருங்க, உடனே போகின்றார். இப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரை உண்மையை உத்தமமாய் பின்பற்ற முடியும். இப்படியாக தான் காலேப் பின்பற்றினார்.
இப்போது காலேப் மோசே ஊழியக்காரனாகிய மோசேக்கு முன்பதாக மாத்திரமல்ல, அவருக்கு பின்பதாகவும் அவர் இல்லாத நேரத்திலும் கூட மோசே தனக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்தார். இப்போ இந்த கீழ்ப்படிதலில் பார்க்கின்றோம், மற்ற 10 பேருடைய கீழ்ப்படிதலுக்கும் காலேபுடைய கீழ்ப்படிதலுக்கும் சற்று வித்தியாசம். எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க, ஆனால் அந்த மற்ற 10 பேருடைய கீழ்ப்படிதலுக்கும் காலேபுடைய கீழ்ப்படிதலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. சொன்னபடியே செய்தார் காலேப். ஆனால் மற்ற 10 பேர் சொன்னபடி செய்யவில்லை. செய்தார்கள், அது செய்ததோடு சிலவற்றை கூட்டிக் கொண்டார்கள். அவர் போய் சொன்னது என்னன்னா, நீங்கள் பார்த்துட்டு வாங்க தான் சொல்லுங்க. நீங்கள் போய் சண்டை போடுங்க, உங்களால் முடியுமா முடியாதான்லாம் அதை சொல்லலை. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, பலசாலியாக இருந்தாலும் சரி பலவீனர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. அதை ரிப்போர்ட் பண்ணதும் பத்தாம அவங்க எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சொல்கிறாங்க, நம்மால் போக முடியாது. அருமையான சகோதரிய சகோதரியை யார் உண்மையாய் பின்பற்ற முடியும் என்றால், கர்த்தருடைய ஆலோசனை வரும்பொழுது அதற்கு கூடுதலாகவோ குறைவாகவோ அல்ல, சொன்னபடியே செய்து முடிக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். உண்மையாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அப்படிப்பட்டவர்களாம் உண்மையாக கர்த்தரை பின்பற்ற முடியும். அப்படியாக பின்பற்றினவர் காலேப். அவர் போய் வந்த தேசம் அந்த கீழ்ப்படிதல் பாருங்க, அதை ஆண்டவரே ஒத்துக்கொள்கிறார். ஆண்டவர் காலேபை என்னவா அழைக்கிறார் பார்த்து சொல்லுங்களேன் வசனத்தில். என் தாசனாகிய, ஆங்கில வேதாகமத்திலே மை சர்வன்ட்னு போட்டிருக்கு. கர்த்தரை அங்கீகரிக்கிறார். மற்ற பாருங்க, இது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தர் காலேபுக்கு மாத்திரம் என் தாசன் சொல்லணும், என் வேலைக்காரன் சொல்லணும்? மிகவும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். கீழ்ப்படிதல் பாருங்க, ஒரு வேலைக்காரன் தான் கீழ்ப்படிவான். அவர் கீழ்ப்படிஞ்சது நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது யாருக்கு? மோசேக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு எனக்கு கீழ்ப்படிந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே தனக்கு சொன்னதை தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டவர், மனுஷனுடைய வார்த்தையாக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த காலேப். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை யாரோ ஒருத்தர் பேசிட்டு போறாரு நம்ம அப்படி நினைக்கிறத விட, பேசுகிறவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார், ஆகினாலே அது தேவனுடைய வார்த்தை தான், மனிதனுடைய வார்த்தை அல்ல என்று எத்தனை பேர் இது இந்த உள்ளத்தோடு இந்த நோக்கத்தோடு நம்ம கேட்கின்றோம்? நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலேபை குறித்து ஆண்டவர் சொல்ற, என் தாசனாகிய காலேப் என் வேலைக்காரன். அந்த வேலைக்காரன்ற வார்த்தைக்கு கொத்தடிமைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு கொத்தடிமை என்று சொல்லும் பொழுது அந்த எஜமானனுக்கே சொந்தமானவர். அந்த எஜமானகிட்ட தான் வந்தாரு, எஜமான அவரை தேடி போனாரு, எஜமான அவரை வாங்கினாரு. என்னுடைய மரணமும் அந்த எஜமான் கிட்ட தான் அப்படின்னு நினைக்கிற பாருங்க. அப்போ காலேபனுடைய எண்ணம், கீழ்ப்படிதலுடைய எண்ணத்தை கர்த்தர் அங்கீகரித்து சொல்றார், எனக்கு கொத்தடிமை, கடைசி மரணம் இவர்கிட்ட தான், என்னுடைய மரணமும் இவர்கிட்ட தான் இருக்கும், என் வாழ்வும் இவர்கிட்ட தான், என்னுடைய மரணம் நான் வாழ்ந்தாலும் என் ஆண்டவராகி இந்த எஜமானனோடு தான், நான் மரித்தாலும் இந்த எஜமானனோடு தான். இப்படிப்பட்ட அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? எவ்வளோ எளிதாக அசட்டை பண்ணிடுறோங்க, எவ்வளோ எளிதாக கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரரை வைத்து அசட்டை பண்ணி விடுகிறோம். மிகவும் ஆபத்தானது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எந்த ஒரு ஊழியக்காரரையும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஊழியக்காரரை அசட்டை பண்ணுவோமானால் அவர் பேசுகிற வார்த்தையும் நம்மை அறியாமலே அசட்டை பண்ணி விடுவோம். மிகவும் ஆபத்தான விஷயம். மனுஷனை அசட்டை பண்ணிடலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது என்பது பயங்கரமானது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை, என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே சில இப்படியே ஊழியக்காரர்கள் விரோதமாக பேசி அவங்க முன்னேறல, தங்களுடைய வாழ்க்கையில் பின்னடைவு தான் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை நிதானிப்பது என்னுடைய வேலை அல்ல, எனக்கு வேலைக்காரன் கிடையாது, அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். என்னுடைய வேலை கர்த்தாவே எனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள். எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு மோசையை தந்திருக்கிறார், எனக்கென்று ஒரு மோசையை தந்திருக்கிறார். அவர் சொல்லபடி நான் கேட்பேன். அவர் சொல்றதுபடி எப்படி கேட்பேன்னா, கர்த்தருடைய வார்த்தையாக நான் கேட்பேன், மனுஷனுடைய வார்த்தையாக அல்ல, தேவனுடைய வார்த்தையாக. அதை தேவன் அங்கீகரித்து சொல்லுகிறார், என் தாசனாகிய காலேப். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் வேணுங்க, இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் வேணும். ஆனால் அந்த ஜனங்களை குறித்து, மற்ற ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்,
என்னாகும் 14:35 பார்க்கிறோம். என் தாசனாகிய காலேபன் சொல்லிட்டாரு மற்றவர்களை குறித்து, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவரும். இந்த பொல்லாத சபையார், தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த பொல்லாத சபையார் என்று ஆண்டவர் சொல்றாரு. இவங்கெல்லாம் பாவத்தில் இருந்தவங்க ஜனம் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், எகிப்தை விட்டு வெளியே வந்த ஜனங்கள். நம்ம என்னுடைய வாழ்க்கை ஆண்டோடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறதா பிரியப்படுத்துகிறதா கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேணும். நம்முடைய எண்ணங்களை இப்போது ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் யோசித்து பண்ணி பாருங்க. உண்மையாகவே ஆண்டவர் என்னத்தில் பிரியமா இருக்கிறாரா இல்லை துக்கமா இருக்கிறாரா? ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு நான் பிரியாணி சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு பைக்ல பெட்ரோல் போட்டு சுத்து நான் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? கர்த்தரை துக்கப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியாது ஐயா. காலேப் தேவனுடைய இருதயத்தை டச் பண்ணிட்டார் பாருங்க. எனக்கு அதிகமா தொட்டது எனக்கு அந்த ஒரு வார்த்தை. 2 பேர் பின்பற்றினாங்க. யோசுவா குறித்து கூட ஆண்டவர் ஏன் சொல்லன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த காலேபை குறித்து சொல்ற, என் தாசனாகிய காலேப், நான் சொல்றபடி செய்யறவன், எனக்கு எப்போதும் அடிபணிஞ்சிருக்கிறவர். அருமையான சகோதரி சகோதரி, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஊழியக்கார் சொல்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக நான் ஏற்றுக்கொள்வேன். அவங்க சொல்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வேன். அவங்களோட ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா அது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேட்டு வேற செய்யலாமா ஒரு தடவை சொல்றாங்களே, அதான் கர்த்தருடைய வார்த்தை, ஒரே வார்த்தை. பீலையம் மாதிரி மறுபடியும் கேட்டுட்டு இருக்கிறது. கேட்டால் அவங்க வேற மாற்றி சொல்லுவாங்க. ஏன்னா கேட்க போறது கிடையாதே. இது ஆண்டோட சித்தம் இல்லைப்பா தம்பி, இது கர்த்தருடைய சித்தம் இல்லைப்பான்னு சொன்னா மறுபடியும் கேட்டுருந்தா சரி. அவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர் கர்த்தர் சொல்ற வார்த்தை கர்த்தரை போலவே சொல்லுகிறார்கள் என்ன சொல்ல, சரி உன் இஷ்டப்படி போங்க. நம்ம இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், உள்ளபடியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காலேபு கொடுத்த சாட்சி எனக்கு வேணும் ஆண்டவர். இங்கே இருக்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த என் தாசனாகிய காலேப் எனக்கு வேணும்பா. நம்ம உண்மை உத்தமமாய் பின்பற்றணும் ஆண்டவரே, உண்மை உத்தமமாய் பின்பற்றணும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. சரி, இந்த காலேபு போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, என் தாசனாகிய காலேப். தயவுசெய்து அவர் ப்ரொஃபைலை நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாதுங்க, தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது. அவருடைய தரத்தை அவருடைய அந்தஸ்தை நம்ம தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வேலைக்காரன் சொல்லிட்டாரு. இல்லவே இல்லை. ஆண்டவர் 12 கோத்திர பிரபுக்களை அழைத்து கொண்டு வருகிறார். 12 கோத்திர பிரபுக்கள். அப்போ காலேப் யாரு? சாதாரண ஆள் கிடையாது. அந்த யூதா கோத்திரத்துக்கே அவர் தான் பிரபு. யோசித்து பாருங்க, யூதா கோத்திரத்தோடைய பிரபு அவர் தான். அதை நம்ம வாசிக்கின்றோம். என்னாகும் 13:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னாகும் 13:1, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். காலேப் ஒரு சாதாரண வேலைக்காரன் நம்ம நினைச்சிடக்கூடாது. என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிருவாரு. இல்லைங்க, ஒரு சாதாரண வேலைக்காரனா இருந்தா நம்ம செஞ்சிருவோம், யார் சொன்னாலும் செஞ்சிருவோம், ஏன்னா அவன் வேலைக்காரன். ஆனா காலேப் அவர் கீழ்ப்படிந்தது காரணம், தன்னை வேலைக்காரனாய் ஒப்பு கொடுத்தது காரணம் தன்னுடைய வேலைக்கார ஸ்நானம் அல்ல, அவர் உயர்ந்த ஒரு பிரபுவா இருந்தார். யூதா கோத்திரத்துக்கே பிரபுவா இருந்தார். ஆனால் கர்த்தர் சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வேலைக்கார ஆண்டவரே, ஒரு வேலைக்கார உத்தமமாய் பின்பற்றுகிறவர். எவ்வளவுதான் என்ன ஆண்டவர் உயர்த்து வச்சிருந்தாலும் என் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார்னா நான் அப்படியே பொட்டி பாம்பா நான் கிடந்துருவேன் ஆண்டவரே, அப்படியே அடிப்பணிஞ்சிருவேன் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா, நான் அப்படியே கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. யூதா கோத்திரத்துடைய பிரபு. அந்த பிரபுன்ற வார்த்தைக்கு அந்த எபிரேய அகராதியிலே நாசி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளக்கம் என்னவென்றால், தங்கள் குடும்பத்தின் கோத்திரத்தின் தலைவன், அவன் தன் மக்களின் பாரத்தை சுமக்கிறான். தங்கள் குடும்பத்தின் கோத்திரத்தின் தலைவன், அவன் தன் மக்களின் பாரத்தை சுமக்கிறான். ஒரு தலைவனுடைய குணம் பாருங்க எப்படி இருக்கு. யாரை கர்த்தர் தலைவனாய் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், தாழ்மையுள்ள உன்னை மாத்திரம்தான் தலைவனாக தெரிந்து கொள்ள முடியும். அதுவும் யூதா கோத்திரத்திற்கு தலைவனாக தெரிந்து கொள்ள முடியும். யூதா என்றால் துதி ஆராதனை. ஆராதனையிலே உண்மையாக ஒரு ஆராதனைக்காரனுக்கு, ஒரு ஆராதனை தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான குணம், ஒரு ஆராதனைக்காரருக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான குணம்
தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல். லூசிபர் கீழே விழுந்தது காரணம் என்ன? பெருமை. தாழ்மை. என்னைக்கு தாழ்மை போச்சோ அன்னைக்கே ஆராதனை போயிடுச்சு. நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது? நிறைய தம்பிமாருங்க தங்கச்சிமாருங்க சொல்றது பெற்றவங்களை பார்த்து, நீங்க என்ன, உங்களுக்கு என்ன தெரியும்? தாழ்மை இல்லைன்னா கர்த்தரை சபையில் வந்து ஆராதிக்க முடியாது. சில நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, மற்றவங்களாம் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைஞ்சு விடுதலையோடு மெய் மறந்து ஆராதிக்கிறீங்க. நம்ம ஒன்றும் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை. அதாவது காலேஜில் ஒரு நாள் டீ கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போ வேலைக்காரம்மா சொன்ன, சூடு சொன்னல டீ எடுத்துன்னு போயா, எனக்கு வேணாயா அப்படின்னாங்க. அப்போ கேட்டேன், ஏம்மா சூடு சொரணை இல்லைன்னு ஏம்மா சொல்கிறீங்க? அது சூடாக சப்புன்னு இருக்காங்க, அது ருசியும் இருக்காது, அது சூடாக ஆறி போய் கிடக்கும். அப்படி தானே நம்ம இருக்குது நம்ம ஆராதனை. காரணம் என்ன தான்? பெருமை. பெருமை இருந்துச்சுன்னா கர்த்தரை ஆராதிக்க முடியாதுயா. தம்பி தங்கச்சி, நீ உன்னை புரிஞ்சுங்க. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட நீ நல்லா பெரிய ஆளாக காமிச்சிட்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கை நிறுத்து ஆராதிச்சா ஆண்டவர் சமூகம் உங்கள் மேலே இறங்கவே இறங்காது. கர்த்தருடைய சமூகம் தொடவே முடியாது. கர்த்தருடைய சமூகத்தை உணராததுக்கு காரணம் கர்த்தருடைய சமூகம் அங்கே இல்லாததுனால அல்ல, நாம் தகுதி இல்லவர்களா இல்லாதபடினாலே. நான் எனக்கு தகுதி இல்லாவிட்டால் கர்த்தருடைய பிரசன்னத்தை என்னால் உணரவே முடியாது. அப்போ ஒரு ஆராதனை தலைவனுடைய யார் ஒரு ஆராதனை தலைவனாக மாற்ற முடியும் என்ற வேலைக்காரன், அடிமையாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தயவுசெய்து என்ன நேரமா என்ன காரணமானாலும் சரி, ஆண்டவரே நான் தாழ்ந்து போவேன், ஒரு கீழ்ப்படிவேன் அப்பா, என்னுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் கீழ்ப்படிவேன். வாலிபரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். அதுதான் மிக முக்கியமானது, அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தலைவர்களாக மாற்ற முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் தலைவர்களாக ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு உங்களுடைய உயர்வுக்கான ஒரே ஒரு வழி தாழ்மை மாத்திரம்தான், கீழ்ப்படிதல் தான். யார் கீழ்ப்படுகிறார்களோ, தாழ்மையோடு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகிறேன், மனுஷர்கள் முன்பதாக தாழ்த்த மாட்டேன். மனுஷர்கள் முன்பதாக தாழ்த்தும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு வசனம் சொல்லுது. காலேஜில் வாத்தியார்களுக்கு முரட்டாட்டம் பண்ணாலும் தவறு, தவறு. கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு, நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்க அதை பாக்குறீங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்கறாங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன். நீங்க இருந்து பாருங்க தம்பி தங்கச்சி, உங்க எதிர்காலத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார், அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். முரட்டாட்டம் பண்ணாதீங்க, தாழ்ந்து போங்க. ஒரு வேலைக்காரன், என் தாசனாகிய காலேப், என் தாசனாகிய காலேப், என் தாசனாகிய காலேப். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக, கர்த்தர் நாமம் மையப்படுவதாக, கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசித்து பாருங்க. அவருடைய தாழ்மை, அவர் எப்படி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு அடிமையாய், அவர்கிட்ட எந்த ஒரு வல்லமை அதிகாரம் இல்லாததுனால் அல்ல. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது 12லிருந்து அது கீழ் வர 17 வருஷங்களை வாசித்து பார்க்கும்போது, அவருடைய சிரசு, அவருடைய தலை மயிர், அவர் தலைமுடி வெண்பஞ்சை போல் இருந்ததாம். உறைந்த மழையை விட அதிக வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றிருந்தது, அக்கினி ஜுவாலை போன்றிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்ததாம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. பார்க்க ஒரு சூரியனே பார்க்க முடியல. பாருங்க, வல்லமையாய் பிரகாசிக்கிற அப்படிப்பட்டவர் தம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கிற 2வது அதிகாரத்திலே கிறிஸ்து 5வது வசனத்திலே 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அப்பனா அங்கே நிறைவு இருந்திருக்கிறது, அங்கே வல்லமையில் இருந்திருக்க, எல்லாத்தையும் வெறுமையாக்குறார். அடிமையின் ரூபம் எடுத்து, அதிபதியா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். தாழ்த்தவர்கள் மாத்திரம்தாங்க தேவனை உண்மையாய் பின்பற்ற முடியும். ஆகினால் தான் அவர் சொன்னார், அவர்
சாட்சியா அவருடைய வாயின் அறிக்கையை சொல்லுகிறார். பிதா சொன்னதை நான் கேட்டேன், அதன் சொன்னபடியே செய்து முடித்தேன். அவர் சொன்னதை நான் சொன்னேன், அவர் செய்ததை செய்கின்றேன். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். முழுவதுமாக எல்லா வேலையை செய்து முடித்தார். இன்றைக்கும் கூட அருமையான சகோதர சகோதரியை, கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு தகுதி, அவருக்கு நாம் அடிமையாக இருப்பது, கீழ்ப்படிவது. அந்த கீழ்ப்படிதலில் தாழ்மை இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். வலுக்கட்டாயமாக இன்றைக்கு பிசாசு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறான். அந்த கீழ்ப்படிதலை பற்றி நான் சொல்லவில்லை. ஒரு காலத்தில் மனமுவந்து கீழ்ப்படிந்தான் லூசிஃபர். பெருமை வந்தது, தள்ளப்பட்டான். இன்றைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறான். மனப்பூர்வமாக அல்ல, வற்புறுத்துதல் நிமித்தமாக, கட்டாயப்படுத்துவதன் மூலமாக. வேற வழியில் அவன் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, மனப்பூர்வமாய் நான் கீழ்ப்படிவேன், தேவனை பின்பற்றுவேன். அப்படிப்பட்ட காலேபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் தேசத்தை சுதந்தரிப்பான். எல்லாரும் சொல்லுங்களேன், கீழ்ப்படுகிறவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியும் சுதந்தரிச்சது. அவனுடைய சந்ததியும் சுதந்தரிச்சது. ஓத்னியலை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய சகோதரன், வேதாகமத்திலே பெயர் எழுதப்பட்ட முதல் நியாயாதிபதி ஓத்னியேல். அது வேறு யாரும் இல்லை, காலேபுடைய தம்பி. சுதந்தரித்தார். காலேப் சுதந்தரித்தார். காலேபுடைய தம்பி சுதந்தரித்தார். காலேபுடைய மகள் அக்சாள், எல்லாருக்கும் தெரிஞ்சது சம்பவம் தான். அவளும் சுதந்தரித்தார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறுது பார்த்தீங்களா? அருமையான சகோதரி, பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை, நாம் ஆண்டவருக்கு உத்தமமாய் கீழ்ப்படிவோமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நான் தாழ்மையை விசுவாசிக்கிறேன். என் பையனுக்கு நான் 2 லட்சம் 3 லட்சம் பேங்க்ல சேர்த்து வைக்கலாம் பரவாயில்லைங்க. ஆண்டவரை நான் உண்மை உத்தமமாய் நான் பின்பற்றுவேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய சந்ததியை, என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்க கையில காசு இல்லை நினைக்காதீங்க. என் பிள்ளைகள் ஒரு சொத்தம் சேர்த்து வைக்கல ஐயா, என் பிள்ளைக்கு எதுவும் நான் செய்யலை, கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து பாருங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஓங்கி வளருகிற ஹல்லேலூயா விருட்சங்களாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கீழ்ப்படிந்த ஆண்டவர், அந்த சந்ததியுடைய ஆசீர்வாதம் பெற்றோர் கையில் இருக்கிறது. இங்க நீங்க பெற்றோராக இருப்பீர்களானால் தயவு செஞ்சு புரிந்து கொள்ள பாருங்கள், உங்களுடைய சந்ததியுடைய ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கிறது. என்னுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம் என் கையில் தான் இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் அவங்க பிரயாசப்பட்டது வேற, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. நீங்க ஒன்று மாத்திரம் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உண்மை உத்தமமாய் பின்பற்றுவேன், கீழ்ப்படிவேன், மனம் உவந்து கீழ்ப்படிவேன். வலுக்கட்டாயமாக அல்ல, நிர்பந்தத்தினால் அல்ல, மனம் உவந்து கீழ்ப்படிவேன். ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் இப்படியா நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். ஆண்டவரே, உங்க சுவாபத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, உங்களுடைய சுவாபம் என்னப்பா, அது சொல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய சுவாபம் சொல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய குணத்தின்படியே நான் வாழணும் ஆண்டவரே, அதுக்கேற்றவாறு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஆண்டவரோடு கூட எனக்கும். அப்போது மனசில் நான் உணர்த்தப்பட்டது என்னன்னா, சரி ஆண்டவருடைய குணம் எதில் இருக்குது? அவருடைய குணம் சுவாபம் எதில் இருக்குன்னா அவருடைய பேரில் இருக்குது, அவருடைய நாமத்தில் தான் இருக்குது. அவருடைய குணம், அவருடைய சுவாபம் எதில் இருக்கிறது? அவருடைய நாமத்திலே. இந்த நாமம், பேர் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதத்திலே, உண்மையாக பாஸ்டரியாவுக்கு நான் நன்றி சொல்ல, எங்களுக்கு ஈப்ரு சொல்லி கொடுக்கறதுனால, அந்த நாமம் என்ற வார்த்தைக்கு ஷெம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஷெம் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் குணம். அந்த பெயரில் தான் அந்த குணமே இருக்கிறது. உதாரணத்துக்கு, சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரோமமுடையவனாய் பிறந்தான் யாரு? ஏசா. ஆகினால தான் வீட்டிலே இல்லை, காட்டிலே சுற்றிட்டு இருந்தான் பாருங்க. ஏசான்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அவன் குணத்தை வச்சு தான் அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. அவனை பார்க்குறாங்க, அவனை சேஷ்டெல்லாம் பார்த்தா இவனுக்கு ஏசா தான் பேர் வைக்கணும். வீட்டிலே இருக்க மாட்டான், வெளியிலே சுற்றிட்டு இருப்பான். சரி, அப்போ அந்த சுவாபத்தை, அந்த பேரில் தான் குணம் இருக்கிறது. நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நம்ம எடுத்து அது தொடர்படுத்த வேண்டிய விருப்பம் இல்லை. அப்போ ஆண்டவருடைய நாமம், கர்த்தருடைய தெய்வீக நாமத்தினுடைய அந்த எழுத்துக்களை நான் பார்த்தேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் மேலே. நம்ம தமிழ் ஆங்கிலத்தில் படிக்கும்போது நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் படிப்போம். ஆனால் எபிரேய மொழி படிக்கும்போது ரைட்லேருந்து லெஃப்ட் தான் படிக்கணும். அப்போ வலதுபுறத்தில் இருக்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இப்போ உங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கிற முதல் எழுத்து என்னன்னு சொல்லுங்களேன். மேலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கொக்கி மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் ஆண்டவருடைய எழுத்தினுடைய பெயரினுடைய முதல் எழுத்து. அவருடைய பெயருடைய முதல் எழுத்தை என்ன எழுத்து பாருங்க, சைஸ் பார்த்தீங்களா?
சின்ன எழுத்துதுங்க. இதுதான் ஆண்டவருடைய சுவாபம். ஆண்டவருடைய சுவாபம் அவர் சின்னவரால் இல்லை, அவருடைய சுவாபமே தாழ்மை தான், கீழ்ப்படிதல் தான். நான் ஒரு சின்ன அவருடைய ஆரம்பமே இதுதாங்க, இதுதான். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த சுவாபம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இதுதான் நான் முதல்ல உங்ககிட்ட இதை நான் ஃபாலோ பண்ண ஆண்டவரே. என்னை தாழ்த்துன தாழ்மை, தாழ்மை, கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். தாழ்மை இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் இருக்கும், கீழ்ப்படிதல் இடத்துல தாழ்மை இருக்கும். சரி, எலிசா யோசித்து பாருங்க. எலிசா அவங்க போறாங்க, ஒரு பின்பற்றுதல், பின்பற்றி போகிறார். கில்கால்லேருந்து பெத்தேல், ஒரு தடவை கூட முன்னாடி போல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. பெத்தேல்லேருந்து எரிகோவுக்கு போறாங்க, எரிகோவிலேருந்து யோர்தானுக்கு போறாங்க. அருமையான சகோதர சகோதரியை இப்படியாய் நாம் பின்பற்ற வேண்டும். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதான் ஆண்டவர் உண்மை உத்தமமாக பின்பற்ற முடியும். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ரூத்தினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உண்மையான கீழ்ப்படிதல் அவள்கிட்ட இருந்தது, ஆகினால் உத்தமமானவளாய் மாறினாள். அதுதான் வாசிக்கின்றோம். ரூத்தின் சரித்திரம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ரூத் 3:5 வாசிக்க கேட்போம். ரூத்தின் சரித்திரம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ரூத்தின் சரித்திரம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். நகோமியை பார்த்து சொல்லுகிறாள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். நகோமி ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய விசுவாசியை குறிக்கிறது. ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய விசுவாசி. அவர் என்ன சொல்றாரோ நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். அந்த கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே அவள் போவாசை சந்திக்கிறாள். போவாசை சந்தித்து விட்டு போவாஸ் சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, நான் அடியன் வாசிக்கிறேன். ரூத் 3:10. அதற்கு அவன் போவாஸ், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. வாலிபருக்கு பின்பதாக போகவில்லை, என்னை பின்பற்றி வந்தாய். ஆகையால் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. சுதந்திரித்தாள், போவாசை சுதந்திரித்தாள். காரணம் கீழ்ப்படிதல், உத்தமமாய் பின்பற்றினாள். எஸ்தரை குறித்து என்ன வாசிக்கின்றோம்? எஸ்தர் 2:20 வாசிக்கின்றோம். எஸ்தர் சரித்திரம், எஸ்தரின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும் போது அவன் சொற்படி கேட்டு நடந்ததும் அல்லாமல், சின்ன பிள்ளையா இருக்கும் போது மொர்தெகாய் சொன்னபடி கேட்டது மாத்திரமல்ல, இப்பொழுதும் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் சொல்லும்போது அது முந்தின வசனத்திலே எஸ்தர் இப்போது ராஜாத்தியாகி விட்டாள். ராஜாத்தியாகி விட்ட பிற்பாடும் மொர்தெகாய் சொல்படி கேட்டு நடந்து வந்தாள். மொர்தெகாய் ஒரு ஆவிக்குரிய தலைவருக்கு முன்னடையாளமா இருக்கிறார். எப்படி காலேப் மோசே ஊழியக்காரராக மோசேனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதே போல இந்த எஸ்தரும் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். எஸ்தரை குறித்து வாசிக்கின்ற ஒரு வசனம், எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எஸ்தர் 1:19. ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால், அங்கு அந்த ராஜ்யத்தில் இருக்கிற தலைவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வரிவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜமென்மை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்தது. அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மீதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அருமையான சகோதர சகோதரியே, கீழ்ப்படிதவர்கள் அவர்கள் மாத்திரம்தான் உத்தமமாய் பின்பற்ற முடியும். அவர்கள் மாத்திரம்தான் சுதந்திரிக்க முடியும். சவுலை குறித்து வாசிக்கிறோம். சாமுவேல் தெளிவாய் சொல்லுகின்றார், மிக தெளிவாய் சொல்லுகின்றார், நான் வருகிற வரைக்கும் நீ காத்திரு, 7 நாள் அளவும் காத்திரு. இவர் காத்திருக்கிறார். 7 நாள் கடந்து விட்டது. 7 நாள் அளவும் எனக்காக காத்து, நான் வரும் அளவும் காத்திரு, அப்பொழுது நான் உனக்கு வந்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் காத்திருக்கவே இல்லை. 7 நாள் காத்திருக்கிறாரு. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி வரவே இல்லை. ஆனால் மிக சோகமான விஷயம் என்னவென்றால், எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை செய்து முடித்து உடனே வருகிறார் சாமுவேல். அவர் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தார்னா, கீழ்ப்படிந்திருந்தார். ஆனால் கீழ்ப்படியாதனாலே ஆசீர்வாதத்தை இழந்து போனார். சந்தர்ப்ப சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்பதை உணர்ந்து நான் சொல்லுகின்றேன். ஹல்லேலூயா. அப்போதான் அந்த
அந்த சவுல் இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சகவாக தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கணக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்பொழுது சாமுவேல் 28வது வசனம், 1 சாமுவேல் 15:28. அப்போது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற தாவீது உண்மையாகவே உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வந்தார், சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார். மிக முக்கியமானது தாவீது உத்தமமாய் பின்பற்றினான் செய்தார் என்பதற்கு 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வேறொரு ராஜாவோடு கூட தாவீதை ஒப்பிட்டு பரிசுத்தாவினர் எழுதியிருக்கிறார். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 9:4, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் என் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். உத்தமமாய் நடந்தார். சவுல் அதை எழுந்து போனார். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது குறிப்புக்கு நேராய் போவோம். 2வது குறிப்பு, நாம் உத்தமமாய் பின்பற்றுவதற்கான 2வது குறிப்பு, விசுவாசித்து உத்தமமாய் பின்பற்றினான், மகிமையை கண்டான். தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதனுடைய அனுபவங்களும் பாக்கியங்களும் என்ற நாம் தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசித்து உத்தமமாய் பின்பற்றினான், மகிமையை கண்டான். உபாகம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம், யோசுவா 14:9. நம்ம ஸ்கிரீன்ல வசனம் ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. உபாகம் 1:36, யோசுவா 14:9. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். யோசுவா 14வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். ஆமென். நம்ம முன்னாடி வாசித்த அந்த முதல் குறிப்பில் வாசித்த வசனத்துக்கும் இப்போ நம்ம கடைசியா இந்த 2 வசனங்களை வாசித்தோமே, அந்த வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை காண முடியும். என்னாகமும் 14:24 அவன் போய் வந்த தேசம் என்று வாசித்தோம். இந்த 2 வசனங்களிலே அவன் மிதித்து வந்த தேசத்தை 2 வசனத்தில் தான் பார்க்கின்றோம். உபாகம் 1:36, யோசுவா 14:9 அவன் மிதித்து வந்த தேசம். ஆவியானவர் எந்த ஒரு வேதத்தில் உள்ள எந்த ஒரு வார்த்தையும் ஒரு காரணம் இல்லாமல் எழுதுவதில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வார்த்தை அவன் போய் வந்த தேசம் என்ற முன்பு வாசித்தோமே, அதற்கு பதிலாக மிதித்து வந்த தேசம் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ மிதித்து வந்த தேசம் என்று சொன்ன உடனே நம்முடைய மனதுக்குள்ளே வரக்கூடியது என்னவென்றால், கால் மிதிக்கும் தேசத்தை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவிட்ட சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு. மோசே காலேபை பார்த்து சொல்றார், நீ மிதித்து வந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். விசுவாசித்தார். ஒவ்வொரு விஷயம் அவர் எடுத்து நடக்கும்போது, இது கர்த்தர் எனக்கு கொடுக்குற இடம், கர்த்தர் எனக்கு அந்த மிதிச்சாரு பாருங்க. அவர் சாதாரணமாக நடந்து போயிடல, ஏனோ தானும் நடந்து போயிடல, ஒவ்வொரு அடியும் அளந்து செஞ்சிருப்பார். அப்போனா என்ன அர்த்தம்னா, விசுவாசித்தார். எதை விசுவாசித்தார்? கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்க போகிறேன், நீங்கள் போய் வேவு பார்த்துட்டு வாங்க. அப்போ அவர் ஒவ்வொரு விஷயம் எடுத்து வைக்கும்போது கர்த்தர் சொன்னார், இதை எனக்கு கொடுப்பேன், எனக்கு கொடுப்பேன், எனக்கு கொடுப்பேன். நீங்கள் நல்லா படித்து பார்ப்போமானா, எந்த இடத்தை எங்களால் சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ மற்ற 10 பேர், எங்களால் அந்த எப்ரோனை சுதந்திரிக்க முடியாது, கிர்யாத் அர்பாவை சுதந்திரிக்க முடியாது, அங்கே ஏனாக்கியமேர் இருக்கிறார்கள், ராட்சதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் சொன்னார், என்னால் முடியும். ஏன்னா அவர் சொன்னார், எனக்கு அது நிச்சயமாக கர்த்தர் நம் பேரில் பிரியமாக இருப்பாரானால் நம்மால் நிச்சயமாய் அவர்களை எளிதாக மேற்கொள்ளும். அவர் சொல்ற, உடனே எழுந்து புறப்பட்டு போவோம் வாங்க. விசுவாசித்தார். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்க முடியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றதை என்னால் நம்ப முடியலங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு தூர பார்வை இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும்.
எனக்கு தூர பார்வைனா கண்ணாடி பார்த்துட்டு எல்லாம் தெரியாதுன்னு அதை சொல்லலை. நாளை தினத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அடுத்த மத்தியானம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியும். யாருக்காவது தெரியுங்களா? அடுத்த நொடி யாருக்கு என்ன? ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவர் தெரிந்ததால் தான் சொல்லுகிறார். அதுதான் நடக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு. அதை நம்ம நம்பணும். ஆண்டவரே, எனக்கு தூர பார்வை இல்லை, உங்களுடைய பார்வையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு அளவு அது ஒரு எல்லை தாண்டிய அறிவு எனக்கு இல்லை, ஆகினாலே உம்முடைய ஞானத்தை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு தூர பார்வை கிடையாதுங்க. அருமையான சகோதரிய சகோதரியே, நாம் இதை புரிந்து கொள்வோமானால், ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். ஆண்டவரே, நீ என்ன செய்தாலும் நான் அதை உண்மை விசுவாசிக்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி சர்ச்சுக்கு வந்து பார்த்துட்டு போனாப்புல. அவன் வந்து சொன்னான், ஆனால் எனக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. எனக்கு குபீர்னு ஆயிடுச்சு. என்னடா தம்பி +2 ஃபெயில் ஆகிட்டியா? நீ சொல்லவே இல்லை. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, நான் சொல்லலை, தயவு செஞ்சு பெருசாக எடுத்துக்காதீங்க. சரி ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சாயந்தரமாக வந்தா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆண்டவரே, எவ்வளோ ஆசையாக நேசிக்கிற பொருள் ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு. அப்போது சாயந்தரமாக வந்து சொன்னா, நான் பாஸ் பண்ணிட்டேன். அவன் காலையிலேயே சொல்லிட்டு போனான். இப்போ சப்போஸ் காலேஜ் எப்படிப்பா? இல்லை, முன்னாடி நான் சீட் புக் பண்ணிட்டாங்க, எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, அந்த காலேஜை நான் சேர போகிறேன். சரி ஆண்டவரே, எப்படியாவது பாசிட்டிவ் ரிசல்ட்டாக இருக்கணும். அப்போ சாயந்தரம் வந்து சொன்னா போல் எனக்கு ரிசல்ட்டு பாஸ் ஆகிட்டானா அப்படின்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் வேறு ஒரு காரியத்தை சொன்னான், நல்ல வேலை நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னா. என்னையா நல்ல வேலை ஃபெயில் ஆனேன்? என்னண்ணா? இல்லை, நான் பாஸ் ஆனால் எங்கள் அப்பா நான் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டாரு. என் தலைமுடி தப்பிச்சுது, நான் காலேஜுக்கு போகிறேன், டீசெண்டாக போகிறேன். நமக்கு தூர பார்வை இல்லை. கர்த்தர் ஆனால் ஒன்று சொல்லுவார், நம்ம ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்ட பிற்பாடு பாதகமாக நடக்கும், ஏடகுடமாக நடக்கும். ஆனால் அதை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாதுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. சொன்னவருக்கு தெரியும் அதுதான் நடக்க போகிறது என்று. நாம ஒன்று சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் பார்க்கிறத நான் பார்ப்பேன். ஆண்டவரே, நீர் நினைக்கிறதை, நீர் என்ன குறித்து சொல்கிறீங்களோ அதை நான் விசுவாசிப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்ப்பா. நம்புவதற்கு எதுவே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு மகனை தருவேன்னு சொன்னார். 75 வயசுல, 75 வயசு 85 வயதாகிவிட்டது, 80 90 ஆகிவிட்டது. ஆண்டவரே, போக போக என் சரீரம் குன்றி போய் கொண்டிருக்கிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அன்றைக்கு சொன்னது 100வது வயசுல ஈசாக்க கையில் வச்சிருக்கிறத பார்த்து சொல்லியிருப்பாரு. ஆனால் இவர் கையில் இப்போ பார்க்கறதுலாம் தன்னுடைய சரீரம் செத்து போகிறதையும் சாரல். அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஆனால் நிச்சயமாக இதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் மகிமையை காண்பீர்கள். குறித்த நேரம் வரைக்கும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது. தரிசனம் நிறைவேறும். விசுவாசிப்பீங்களா? விசுவாசிப்பீங்களா? அருமையான சகோதர சகோதரி, ஆண்டவரை விசுவாசிக்கணும். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்காததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். என் பர்ஸில் 1 கோடி ரூபாய் இருக்குது, என் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாய் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயோ, அது ஒரு சின்ன தம்பி கை தூக்குது. என்னை யாருன்னு தெரியாது, அதனால தான். நீங்களாம் கை தூக்காத காரணம் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான். சரி, 100 ரூபாய் இருக்கிறது, எத்தனை பேர் கை தூக்குறீங்க? சரி, 10 ரூபாய் இருக்குது. கை தூக்குனவங்களை எல்லாரும் 100 ரூபாய் இருக்குன்னு கை தூக்கணும். எல்லாரும் என்னை பற்றி தெரிஞ்சவங்களால தான் கை தூக்குறீங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறோன்றது, எந்த அளவுக்கு அவரை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறத பொறுத்து இருக்கிறது. நான் அவங்கள பார்த்து தாழ்மையாக கேட்குறேன், நம்ம அப்பா கிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுங்களா? எப்படி தெரிய வரேன்னா, அனுபவபூர்வமாக தான். அனுபவபூர்வமாக தான். அறிவுபூர்வமாக வராது, அனுபவபூர்வமாக தான் வரும். அவர் விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நாம விசுவாசிக்கிறோம்ப்பா, நீர் யார் என்பதை நான் அறிவேன். ஆண்டவர் காக்காய்களை வச்சு கரிசோறு போட்ட ஆண்டவர், ஆண்டவர் நம்ம ஊழியக்காரருக்கு நாம தெரியும். ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் மகத்துவமானவர். உம்மால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, நீர் மகத்துவமானவர். ஆண்டவரே, எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நாம விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தார். அவர் மிதிச்ச அவர் சொன்னார், எனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. இது என்னுடையது, என்னுடையது, என்னுடையது. அவர் போன இடமெல்லாம் என்னுடையது, என்னுடையதுன்னு சொன்னு போனார். கர்த்தர் அப்படியே செய்தார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசி? வாக்குத்தத்தை பெற்றும் சுந்தரிக்காம போனது காரணம் விசுவாசம் இல்லை. அப்பா செய்வார்ன்றது விசுவாசம் இல்லை. இன்றைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர், எனக்கு தூர பார்வை இல்லை. ஆண்டவர், எனக்கு தூர பார்வை இல்லை. ஆகினால நீர் பார்க்கிற உம்முடைய தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீர் சொல்லுகிற வார்த்தையை நான் நம்புகிறேன். அப்படியே எனக்கு நடக்கும்.
நாம் இந்த நிலைக்கு வந்தாதான் கர்த்தர் கிரியை செய்வார். நாம் இதை சொன்னாதான் கர்த்தர் செய்வாருங்க, இல்லைன்னா செய்ய மாட்டார். மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து சொல்றாரு, உன் மீது பரிசுத்த ஆவியானவர் நிழலிட போகிறார், நீ பெற போகிறது. இவங்க எல்லாம் கேட்டு பதில் சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஒரு கன்னிகையா இருக்கிறேன் ஆண்டவரே, இது நான் ஒரு புருஷனை அறியனே ஆண்டவரே. அது வரைக்கும் தூதன் போகவே இல்லை, கிரியை செய்யவே இல்லை. எப்போ கிரியை செய்தாண்டா, நான் உம்முடைய அடியால் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. எப்போது மரியாள் சொன்னார்களோ உடனே புறப்பட்டு போறாரு, கிரியை நடக்கிறது. அருமையான சகோதரனே, எந்த மட்டும் நம்ம அவிசுவாசத்தோடு இருப்போமோ ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆண்டவரே நம்ம விசுவாசிக்கிறோம்ப்பா. நம்ம விசுவாசிக்கிறதுக்கு ஒரே ஒன்றுனா நம்முடைய பலவீனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவரே நாளை தினத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும், உமக்கு நன்றாகவே தெரியும். அதை நான் முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன். என்னுடைய நிகழ்காலத்தை வைத்து என்னுடைய எதிர்காலத்தை நான் நிர்ணயிக்க மாட்டேன். என்னுடைய நிகழ் சூழ்நிலையை வைத்து 5 அப்போ 2 மீனை வைத்துட்டு ஆண்டவரே இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி முறுமுறுத்துட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அடுத்த நாளில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 12 கூட வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்க வேணும். ஆண்டவர் சொன்னார், இன்று காண்கிற எகிப்தியனை. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களாம் இன்னைக்கு பார்க்கிற உயிரோடு இருக்கிற எகிப்தியரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நாளை தினத்தில் அவங்க செத்து போனவர்களா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை பாருங்கள். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற எகிப்தியரை பார்த்து பயப்படாதீங்க, நாளைக்கு அவங்க செத்த பிணங்களா இருக்க போறாங்களே, அதை பாருங்கள். விசுவாசம், விசுவாசம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு பையன் கடைக்கு போனானா, ஒரு பெரிய பொம்மை எடுத்தான், 2500 ரூபாய். இவன் பர்ஸ் எடுத்து பார்க்குறான், 200 ரூபா தான் இருக்கிறது. அவன் சரி, அதை பார்த்த உடனே கடைக்காரர் சிரிக்கிறாரு. கடைக்காரர் சிரிச்சவனே இவனும் சிரிக்கிறான், 2 பேருமே சிரிக்கிறாங்க. 2 பேரும் வேற ஒரு அர்த்தத்தை சிரிக்கின்றாரு. அப்போ கடைக்காரங்க பையனை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா தம்பி சிரிச்ச? அப்போ இந்த பையன் கேட்குறான், ஐயா நீங்கள் ஏன் சிரிச்சிங்க? இல்லை உன் பர்ஸில் இருக்க 200 ரூபாயை பார்த்து சிரித்தேன். அப்போ இவன் சொன்னானா, அங்கே தூரத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, கூட்டு சூட்டு போட்டுட்டு, அவர் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அவர் தான் எங்கள் அப்பா, அதை நினைச்சு நான் சிரிச்சேன் ஐயான்னா. இன்னைக்கு நான் உங்க பார்த்து கேட்கிறேன், தகப்பங்கிட்ட என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு அற்பமானவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு நீர் மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். அது அப்படியே நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. என் எதிர்காலத்தை குறித்து என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, ஆகினால நீர் சொல்லுகிறது நடக்கும். அது அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே. சர்மனை சகுனி சகோதரி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிப்பேன், என்ன ஆனாலும் உம்மை விசுவாசிப்பேன். என்னுடைய பலவீனத்தை நம்ப மாட்டேன், உம்முடைய பலத்தை நம்புவேன். என்னுடைய சுகவீனத்தை நம்ப மாட்டேன், என் பரிகாரியாக யெகோவா ரஃபாவை நம்புவேன், என் குறைகளை நிறைவாக்குவரை நம்புவேன். அவர் என்னை நடத்துவார். நான் எளியவனா இருக்கலாம், புழுதிலே இருக்கலாம், கர்த்தர் என்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். வசனத்தின்படியே என்னை உயர்த்துவார். ஏனென்றால் நாளைய தினம் என்னது என்பது அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக, கர்த்தர் நாம் மையப்படுவதாக. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போய் நிலையில் வந்திருக்கலாம். என் எதிர்காலம் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போது வேணா உங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறபடினா, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினாலே அவர் ஏற்ற நேரத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நேரம் வரும் பாருங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக வந்து கொண்டு வந்து செலுத்துவார். அந்த நேரத்தை, அந்த கரெக்டான அந்த ஸ்பாட்டில் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்வார். விசுவாசிப்பீங்களா? ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு என் கையில் இருக்கிற குறைவை பார்க்க மாட்டேன், உம்முடைய திட்டத்தில் இருக்கிற நிறைவை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய வியாதியை நான் பார்க்க மாட்டேன், உமக்குள்ளாக இருக்கிற சுகத்தை நான் பார்க்கின்றேன். ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சூன்யமாக இருக்கலாம், ஆனால் செழிப்பாக உம்முடைய கரத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அது நிச்சயமாய் நடைபெறும். நான் விசுவாசியாக இருந்திருப்பேன், ஆனால் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நான் செத்து போயிருப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறார். விசுவாசியாது இருந்திருப்பேன், ஆனால் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. முருங்கை கிளை பிடிச்சில்லைங்க முளக்குன்னு உடஞ்சிக்கிறதுக்கு. கர்த்தர் அவர் நமக்கு திடாஸ்திபாரமா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிப்பேன். இந்த ஜனங்கள், மற்ற ஜனங்கள் ஏன் விசுவாசிக்கலன்னா, அவங்க விசுவாசிக்காதது காரணம் தங்கள் எதிரியை தங்களுடைய பலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அவங்க விசுவாசிக்காத காரணம் என்னன்னா, எதிரியை தங்களுடைய பலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் இந்த காலை விசுவாசத்துக்கான காரணம் அந்த எதிரியை தன்னோடு அல்ல,
தன்னுடைய பலவீனத்தோடு அல்ல, தன் தேவனாகிய கர்த்தரோடு கூட ஒப்பிட்டு பார்த்தார். தன்னுடைய எதிரியை தன்னோடு கூட ஒப்பிட்டு பார்க்கவில்லை, தேவனோடு ஒப்பிட்டு பார்த்தார். எடுத்து வாசிப்போம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33 வசனங்கள். என்னாகும் 13, 30, 31, 32, 33. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம். உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம். எதை சுதந்திரத்துக் கொள்வோமா? அடுத்த வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, அவனோடு போய் கூட மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார். அப்போ ஏன் அவங்க விசுவாசிக்கலன்னா, தங்கள் சத்துருக்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். நம்மை பார்க்கிலும். சரி, அடுத்த வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சதர் பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, அவர்கள் பார்வைக்கும் பிசாசு பார்வையிலே மிரட்டிட்டு இருக்கான் பாருங்க. பார்வையிலே அவன் மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறான். சொல்ல கூட இல்லை, பார்வையில் அவன் அப்படிதான் பார்த்தாங்களாம் எங்களை. இவங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க, டீகோட் பண்ணிட்டாங்க. இவங்க அவிசுவாசிக்கிறதுக்கான இதுதான் வழிமுறை. நம்ம சுயபலத்தோடு நம்முடைய சூழ்நிலையை சந்திப்பது, சத்துருவை எனக்கு அதிகமாக கவனத்தை ஈர்த்தது. இந்த மக்கள் எதிரியினுடைய பலத்தை ஆராய்ச்சி செஞ்சவங்க கர்த்தருடைய பலத்தை ஆராய்ச்சி செஞ்சிருந்திருப்பாங்களான்னா இந்த வார்த்தை சொல்லியே இருக்க மாட்டாங்க. வெட்டுக்கிளிகளை போல கம்பேர் பண்றாங்க. நாங்களாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தால் அவங்க ராட்சதர்கள்லாம் இருந்தாருங்க. சவுலுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. தாவீதுடைய 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இப்படிதான் நடந்தது. சவுல் கோலியாத்தோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். ஒண்ணுமே இல்லாத ஃபீல் பண்ணா. அதிகமாக உணர்த்தப்பட்டது என்னவென்றால், கோலியாத்தோடைய ப்ரொஃபைல் தாவீதுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, சவுலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அவன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனா இருந்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு அதிகமாக இருக்குதோ இல்லையோ, சத்துருடைய குறித்த அறிவு அதிகமாக இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி போனால் அப்படி ஆயிடும் யோசிக்கிறோம். ஐயா, கர்த்தர் யாரா இருக்கிறார் என்பதை சற்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? யாரா இருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்கிறோமா? சூழ்நிலைகளை உங்களுடைய பலத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உங்களுடைய எதிரிகளை உங்கள் தேவனாய் கர்த்தரோடு ஒப்பிட்டு பாருங்க. அன்றைக்கு பிசாசு அதை தான் முயற்சி செய்தான். அதுக்கு கோலியாத் இதுதான், பிசாசு இதை தான் செய்ய முயற்சிக்கிறான். கோலியாத்தும் அதை தான் செய்தான். தாவீது தன்னை எதிர்க்கு வந்த பொழுது கோலியாத்து தாவீதை அவனோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாக என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லணுமோ அவனுடைய கவனத்தெல்லாம் கர்த்தர் மீது இருந்து திருப்பி தாவீது தன்னை கோலியாத்தோடு ஒப்பிட வேண்டும் என்று சொல்லி என்னென்னமோ முயற்சி செய்கிறான். ஆனால் தாவீது அசரவே இல்லை. என்னோட வா, நான் என்கிட்ட வா அப்படின்றான். அப்போ தாவீது சொல்றார், நான் வரப்போறது கிடையாது. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு முன்பதாக போகிறார். நம்ம யாரை ஒப்பிட்டு பார்க்கிறோம்? தயவு செய்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைகளை நம்முடைய சரீர பலத்தாலே முடியவே முடியாது. ஆனால் இன்றைக்கு காலேவை போல, ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. காலேவு சொல்லியிருப்பார், ஒரு வேளை சொல்லலை, மனசில் சொல்லியிருப்பார், என் சுய பலத்தாலே இந்த ராட்சதர்களை ஜெயிக்க முடியாது, ஆனால் எனக்கு வாக்குரைத்த என் தேவனாகிய கர்த்தர் அவனை ஜெயிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் போராடி ஜெயிக்க முடியாது, என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவார். அருமையான சகோதரி, நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். விசுவாசித்து உத்தமமாய் பின்பற்றினான். மகிமையை கண்டான். அருமையான சகோதரி, இதற்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என்ன ஆனாலும் நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. நான் முழுவதுமாக உம்மை நம்புகின்றேன் ஆண்டவரே. முழுவதுமாக நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கின்றோம். எதிர்க்க வந்தார்கள். 14ஆம் அதிகாரம் என்னாகும் 14:10. அப்பொழுது அவர்கள் எங்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாகவும் காணப்பட்டது. சந்தர்ப்பத்தை சொல்லுகின்றேன். இப்போது எப்படியாவது ஜனங்களுடைய மனதை அவிசுவாசத்துக்கு நேராக அல்ல, விசுவாசத்துக்கு நேராக முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி காலேபும் யோசுவாவும் முயற்சி செய்கிறார்கள். மோசேக்கு விரோதமாக
முறுமுறுக்கிறார்கள். மோசை ஆரோனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்கிறார். மோசை ஆரோனும் ஆண்டு சம்பவத்திலே முகம் கப்புற விழுந்து விடுகிறார்கள். இப்போது உடனடியாக யோசுவா எழுந்து தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கலகம் பண்ண வேண்டாம், கர்த்தர் நமக்கு வாக்குறுத்திருக்கிறார், கர்த்தர் நம் பேரில் பிரியமா இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்கிறார். அப்போது இந்த யோசுவா காலேப் 2 பேருமே கல்லெறியணும்னு தீர்மானிக்கிறாங்க. தீர்மானிச்ச உடனே கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, நீங்க ஒருவேளை விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க, மற்றவங்களை பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கலாம், அல்ல கல்லெறிஞ்சு கொல்லணும் கூட எதிர்பார்க்கலாம், நீங்க அழிந்து போயிடுவாங்க கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. அவர்கள் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள், கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள். வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான் விசுவாசிப்போம், என்ன ஆனாலும் சரி. ஆண்ட தகப்பனை நான் விசுவாசிக்கிறேன், என் அப்பாவை நான் சின்ன தம்பி சொன்னான் பாருங்க அந்த கடைக்காரர்கிட்ட, ஐயா நீ என்கிட்ட என் பர்ஸை பார்த்து என்ன சிரிச்சிடாதீங்க, நான் எங்கள் அப்பா பர்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பாருங்க. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், நீர் எனக்கு வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர் ஐயா, வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். என் சூழ்நிலையை அப்படிப்பட்ட படு மோசமாக போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர் சொன்னது அப்படியே நடைபெறும், நீர் சொன்னது அப்படியே நடைபெறும் ஆண்டவரே. எனக்கு 80 வயதாகலாம், எனக்கு 80 ஆபிரகாமை போல 90 வயதாகலாம், 95 வயதாகலாம், ஆனால் நீ சொன்னது அப்படியே நடக்கும் என்பதை விசுவாசித்தேன். அவன் நம்புவதற்கு எதுவுமே இல்லை, நம்புவதற்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் விசுவாசத்தில் தளரவில்லை, விசுவாசத்தில் தளராது. வாக்குத்தத்தம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்தில் வல்லவனானால் ஆகினால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. நன்றி ஆண்டவரே. 3வது குறிப்பு செல்வம், காத்திருந்து உத்தமமாய் பின்பற்றினான், வல்லமையை பெற்றான். காத்திருந்து உத்தமமாய் பின்பற்றினான், வல்லமையை பெற்றான். யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஒரு அருமையான உரையாடல் நடைபெறுகிறது. அதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் துவக்கி நாம் பார்க்கின்றோம். 9ஆம் வசனம், அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆகிறது. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். ஆதலால் கெனாசியனான எப்புனேயின் குமாரன் காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கிரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. அருமையான சகோதரி சகோதரியே, அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன். 10வது வசனம், இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். கர்த்தர் சொன்னபடியே உயிரோடே காத்தார். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், கர்த்தரை உத்தமம் உண்மையாய் பின்பற்றி நம்ம வயசானாலும் சரி, கடந்து போய்கொண்டே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். நான் ஆண்டவர் உண்மை உத்தமமாய் பின்பற்றி கொண்டு வருவேனானால், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருவாரானால், எனக்கு காலம் வயதாகி கொண்டே போனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய நிறைவேறுதலை காணாமல் நான் மரிக்க மாட்டேன், நான் சாக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், வயசாயிட்டே போகுது, ஆனாலும் சொல்கிறார் ஆண்டவர் செய்வேன். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் கண்ணை மூட மாட்டீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் கண்ணை மூட மாட்டேன். கர்த்தரை நான் உண்மை உத்தமமாய் நான் பின்பற்ற
அவரை ஃபாலோ பண்ணிட்டு உண்மை உத்தமமாய் பின்பற்றி போய் கொண்டிருக்கையிலே நிச்சயமாய் அதனுடைய நிறைவேறுதலை காண்பேன். அது வரைக்கும் எனக்குள்ளே அந்த பலன் இருந்து கொண்டே இருக்கும். சரீர பலன் குன்றி போனாலும் ஆவிக்குரிய பலன் இருக்கிறதே, அந்த ஆவிக்குரிய பலன் ஒரு நாளும் குன்றி போவதில்லை. 85 வயதிலே சொல்லுகின்றார், அன்றைக்கு மோசே என்னை அனுப்பினாரே வேவு பார்க்கும்படியாக, எந்த பலத்தோட போனேனோ அதே பலன் இன்னமும் எனக்குள்ளே இருக்கிறது. காரணம், வாக்குத்தத்தத்துக்காய் காத்து கொண்டிருந்தார், கர்த்தருக்காய் காத்து கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து இந்த கழுகினுடைய அனுபவத்திலே பார்க்கின்றோம். இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதை வந்த உடனே வயதாகி விடுகிறது, இறகுகள் எல்லாம் பெரிதாகி விடுகிறது, அதால பறக்க முடியவில்லை. இந்த மூக்கு, இந்த கூர்மையா இருந்த மூக்கு அப்படியே மடங்கி போயிடுது. அதோட நகங்கள் கூர்மையா இருந்தது, இப்போது மடங்கி விட்டது. ஒன்றையும் பிடிக்க முடியல, நடக்க முடியல. அப்ப இந்த கழுகு நேரா போய் அந்த பாறையில அப்படியே அமர்ந்து கொள்ளுமா, அப்படியே சாய்ந்து கொள்ளுமா. அந்த பாறையின் மீது தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் முட்டி மோதி அதோட மூக்கை உடைக்குமா, அந்த நகங்களை உடைக்குமா, அதனுடைய இறகுகளை பீத்து போடுமா. இப்போது ஒண்ணுமே இல்லாத வெறுமையாய் அப்படியே படுத்து கிடக்குமா அந்த பாறை மீது, கற்பாறையின் மீது, அந்த கண்மலையின் மீது. அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மறுபடியும் அதனுடைய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. அதுக்குள்ளாக புது பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த பலன் அதுக்குள்ளாக உண்டாகிறது. இதுதான் இந்த கழுகினுடைய அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்னவென்றால், ஆண்டவரே நான் காத்திருப்பேன், நீர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்தீர், அதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு உடனே நடக்கலன்னா நான் காத்திருப்பேன். ஆண்டவரே நான் காத்திருப்பேன். எப்படி காத்திருப்பேன்? சமூகத்தை உணர்ந்தவனாக. அதை நான் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 30 31 வாசிக்கின்றோம். ஏசாயா 40 29 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறு பெறுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 90ஆம் சங்கீதத்திலே மோசே சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம். ஒரு நாள் பாஸ்டர் அந்த சங்கீதத்தை அழகாக எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. மோசே அந்த 70 வருஷம் 80 வருஷம் சொன்னது வனாந்திரத்தில் இருந்த மக்கள் தான். 20 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் மேலாக அவங்க அழிந்துருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 20 வயது உட்பட்ட சிறு பிள்ளைகள் மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக முடியும். அப்போ 20 ஆண்டுகள் அதற்கு மேற்பட்டவர்கள் 20+, அது ஒரு கூட்டல் 40 வருஷம் வனாந்திர யாத்திரை. அப்போ கூட்டி கழித்து பார்க்கும்போது 60+. இப்போ 60+ பார்க்கும்போது ஏறக்கரை 70 வயது, பலத்தின் மிகுதினாலே 80 வயது. 40 ஆண்டுகளுக்குள்ளாக அவங்க இப்படியா யோசித்து பார்த்து கொண்டு அந்த 80 வயது உள்ள மனுஷன் தம் பலத்தின் மிகுதினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு? வனாந்திரத்தில் சாகிறதுக்கு. ஆனால் இந்த காலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? சுதந்திரித்துக் கொள்ளும் வல்லமை பெற்று, வல்லமை அவருக்குள்ள இருக்குது. எது சுதந்திரிக்கிறது? அருமையான சகோதரியே, மற்றவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கும் காலை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. 70 வயதுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருந்தவங்க அவங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கான நோக்கம் அவங்க வனாந்திரத்தோட முடிய போது அவங்களுடைய சாப்டர். ஆனால் வனாந்திரத்தை தாண்டி கானான் தேசத்துக்குள்ளே வல்லமையை பெற்றவராக வாழப்போகிறேன் என்ற நம்பிக்கை இந்த காலேபுக்குள்ளாக இருந்துச்சு. உத்தமமாய் பின்பற்றினார். அருமையான சகோதரி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் உண்மை உத்தமமாக பின்பற்றி கொண்டே வருகிறது, எல்லாம் டிலே ஆகிட்டு இருக்குது. நீங்கள் டிலே ஆனாலும் சரி, உங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த வல்லமை வைத்திருக்கிறார். அந்த வல்லமை குன்றி போவதில்லை. கர்த்தருக்காய் காத்திருங்க. ஆண்டவரே உமக்கு காத்திருப்பேன். ஆபிரகாம் காத்திருந்தார். சாராளால ஒரு கட்டத்தில் காத்திருக்க முடியல. உடனே அவங்க ஆகார் விவாகம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. விட்டுறாதீங்க, என்ன ஆனாலும் சரி காத்திருப்பேன் ஆண்டவரே, என்ன ஆனாலும் காத்திருப்பேன். நீங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க போகிறீர்கள் என்பது யாருக்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. நம்ம எவ்வளவு நேரம் காத்திருக்க போறோன்றது யாருக்காக காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஒரு நபர் சொல்லிட்டு போறாரு,
பிரதர் இங்கே இருங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போனார்னா அவருக்காக எவ்வளோ நேரம் காத்திருப்பீங்கன்றது பொறுத்து அந்த நபரை எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அந்த நபர் நிச்சயமாக வருவாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியுமானா நீங்கள் அந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க, அங்கே தான் இருப்பீங்க. இவர் சொல்லுவார் பிரதர், அதுக்கப்புறம் மறந்துடுவார், அவர் மறமாட்டார். அவர் போன உடனே இப்படி போயிடுவீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் திரும்பி வர போகிறது கிடையாது. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி தெரியும்? நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்க போகிறோன்றது எவ்வளோ தூரம் அவர் அறிந்து வைத்திருக்கணும் என்பதை தான் சார்ந்திருக்கிறது. நீங்கள் யோசித்து பார்க்க வேணும். நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கணும்னு சொல்கிறோங்களே, அவர் யாராக இருக்கிறாருன்றது எவ்வளவு நமக்கு தெரியுதோ அவ்வளோ காலம் நம்ம காத்திருக்க முடியும். எப்போது அந்த காத்திருப்பு முற்று பெறும் என்றால் ஆண்டவர் குறித்த அறிவு குன்றினதாய் மாறிவிடுமானால் நாம் காத்திருப்பதை நிறுத்தி விடுவோம். ஆண்டவர் நான் பொறுமையோடு காத்திருப்போம்ப்பா, நீங்கள் எனக்கு சொன்னீங்க, எனக்கு செய்வேன்னு சொன்னீங்க, நான் அப்படியே நம்புகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் எனக்கு வாக்குரைத்தவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு வாக்குறுதி கொடுத்தவர் என்னார் என்பதை அறிந்து நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன். கடைசி நாளில் அவர் எனக்காக நிற்பார், அதை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை பார்ப்போம். அது வரைக்கும் இருந்தார் யோபு, உத்தமமாய் பின்பற்றினவர். எத்தனை பேர்கிட்ட சாட்சி பாருங்க, அவர் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், உத்தமமான மனிதன். சாத்தான் சாட்சி சொல்ற உத்தமமான மனைவி சொல்றாங்க, உத்தமமா உன்னுடைய உத்தமத்திலேயோ தரித்திருப்பீரோ. நண்பர்கள்லாம் சொல்றாங்க உன்னுடைய உத்தமத்தையே இருப்பீரோ, எல்லாரும் சொல்றாங்க. காத்திருந்தார் யோபு, வல்லமையை பெற்றார். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஐயா, உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறேன். என்னானாலும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, காத்திருந்து நான் பலன் பெறுவேன் ஆண்டவரே, காத்திருந்து நான் பலன் பெறுவேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்றைக்கி சொல்ல முடியும், இங்கே எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன், அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருப்பேன் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் சுதந்தரிப்பார்கள், அப்படிப்பட்டவர்கள் மகிமையை பார்ப்பார்கள், அப்படிப்பட்டவர்கள் உண்மையாகவே வல்லமையை பெற்று வாழ்வார்கள். இன்றைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ராஜா, சோத்திர ஆண்டவரே. இங்கே இருக்கிற எத்தனை பேரால் உண்மையை உத்தமாக சொல்ல முடியும், நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்ரோனை சுதந்தரித்தார். இந்த எப்ரோன் என்ற வார்த்தை முதல் விசையாக நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் தங்கின இடம். அந்த எப்ரோனிலே தான் ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்படுகிறார், அந்த எப்ரோனிலே தான் சாராள் அடக்கம் பண்ணப்படுகிறார், யாக்கோபு அடக்கம் பண்ணப்படுகிறார். கோத்திர பிதாக்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எல்லாரும் எப்ரோனில் தான் போய் சேர்ந்தாங்க. வாக்குத்தத்துக்காய் காத்திருந்தவங்க எல்லாரும் எப்ரோனுக்கு தான் போய் சேர்ந்தாங்க. எனக்கு சொல்ல முடியுமா ஆண்டவர்? ஹல்லேலூயா. அந்த எப்ரோன் கானான் தேசத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே நான் நம்புவேன் ஆண்டவரே, உங்களுக்கு நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசிக்கிறதுனாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றி நான் வாசிக்கிறோம். அருமையான சபையாரே, தயவு செய்து கவனிங்கள், 2 நிமிஷம். உத்தமமாய் பின்பற்றுகிறது என்றால் என்ன? கீழ்ப்படிதல், விசுவாசம், காத்திருத்தல். அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒன்றாக இருக்க வேணும். அநேக சமயத்தில் உத்தமமாய் நம்மால் தேவனை பின்பற்ற முடியாததுக்கு காரணம் என்னவென்றால், சில சமயத்தில் விசுவாசம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்காது. மற்ற சமயங்களிலே கீழ்ப்படிதல் இருக்கும், விசுவாசம் இருக்காது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனையே. காலேபுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன், தயவு செய்து கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில சமயத்தில் ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தது, என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. மற்ற சமயத்தில் கீழ்ப்படிதல் இருந்தது, விசுவாசம் இல்லை. ஆகவேதான் தேவனை உத்தமமாய் பின்பற்ற முடியவில்லை. ஆனால் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கீழ்ப்படிதல் இருந்தது, விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு நாம் ஆண்டவரை கேட்க வேணும், ஆண்டவரே அநேக சமயத்தில் எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை ஆண்டவரே. சில சமயங்களிலே கீழ்ப்படிதல் இருக்கிறது, விசுவாசம் இல்லை ஆண்டவரே. ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாவிட்டால் தேவனை பின்பற்றவே முடியாது. ஒரே ஒரு சின்ன காரியத்தை வசனத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். அதாவது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம்.
எங்களோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடே எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். சரி, அவர்களோடு போய் வந்த ஜனம். இந்த இடத்துல என்ன இருந்தது, என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இருந்தது, விசுவாசம் இல்லை. அதாவது கீழ்ப்படிந்தனாலதான் போனார்கள். ஆனால் கர்த்தர் அந்த தேசத்தை தருவார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் போயிட்டு. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பாருங்க. அப்படியே மாறிடுச்சு. 14ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். போக வேண்டாம் என்று மோசே சொல்லுகிறார் இப்பொழுது. ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க? அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட கூட இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியிலே ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர் மட்டும் துரத்தினார்கள். இப்போ மோசே சொல்றாரு, போவாதீங்க, நீங்க தோற்கடிக்கப்படுவீங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க போவோம், கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருவார். இங்க என்ன இருந்தது, என்ன இல்ல? விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இல்லை. அதனால ஜெயம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனையே இதுதான். விசுவாசம் இருக்கும்போது கீழ்ப்படிதல் இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்கும்போது விசுவாசம் இருக்காது. ஆகவேதான் அவர்கள் வனாந்திரத்தில் அணிந்து போனார்கள். ஆனால் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் விசுவாசமும் இருந்தது, கீழ்ப்படியில் இருந்தது. ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடலாமா? ஆண்டவரே, அநேக சமயங்களிலே எங்களுக்கு ஜெயம் கிடைக்காமல் போகிறது காரணம் விசுவாசம் இருந்து கீழ்ப்படிதல் இல்லாமல் போகிறது. மற்ற சமயங்களிலே கீழ்ப்படிதல் இருந்து விசுவாசம் இல்லாமல் போகிறது. அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் போய் உத்தமமாய் பின்பற்ற வேணுமானால் எங்களுக்கு விசுவாசம் வேணும்ப்பா. அதே சமயத்தில் கீழ்ப்படிதல் வேணும். நாங்கள் காத்திருக்க வேணும். ஹல்லேலூயா. வாயிலை திறந்த நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன சகோதரனே, சகோதரியே? கீழ்ப்படிதலும் விசுவாசம். ஒரு நாள் இதை பிரித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வாயிலை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன். விசுவாசமோடு இருக்கிறது மாத்திரமல்ல உமக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. விசுவாசமையும் கீழ்ப்படிதலும் ஒருபோது நாங்கள் விட மாட்டோம். இந்த நாளிலே ஒரு தீர்மானம் பண்ண முடியுமானால் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்டிப்பாய் தருவார், கண்டிப்பாய் தருவார். ஆண்டவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாள் தடைப்படாது. கர்த்தர் அற்புதம் அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் கீழ்த்தளத்திற்கு மேல்தள வாயிலை திறந்து நம்ம ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய பாதப்பட வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பட்சமாய் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் சோத்திரம். எங்களுடைய விசுவாசத்தை குறித்து பேசினீர், எங்களுடைய கீழ்ப்படிதலை குறித்து பேசினீர், உமக்காய் காத்திருக்கிறதை குறித்து பேசினீர். ஆண்டவரே, நாங்களும் காலேபை போல கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தா உண்மையாய் உத்தமமாய் மனத்தாழ்மையோடு கூட கர்த்தாவே உம்மை நாங்கள் முழுமனதாய் பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடி வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. தயவுள்ள நல்ல கரம் சிறந்தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, இப்படிப்பட்டதானே ஒரு காலேபின் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே கர்த்தர்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்துக்கு எங்களை முற்றிலுமாக எங்களை அர்ப்பணித்து எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வசனத்தை பகிர்ந்து கொண்ட நம்முடைய தாசனுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, மகனுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பீராக. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தொடர்ந்து தருவீராக. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இதன் மூலமாக நாமம் அளவில்லாமல் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட பேசி கர்த்தாவே எங்களை திருப்தியாக்கி எங்களை மகிழ பண்ணி கர்த்தாவை அனுப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து விட நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் சிறுக வேணும், நீர் பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.